ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நடக்கிற கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்க சந்திக்கிற கஷ்டங்களை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெள்ளம் பாருங்கள். நான் இங்கே யாரையும் டார்கெட் பண்ணி பேச போகிறது இல்லை, ஆனால் ரியாலிட்டியில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், நல்ல சேலரி வாங்கணும், ஃபேமிலி சுச்சுவேஷனில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டியில் சில பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்ட்ராக்ட் லேபராக ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னா சேலரி. மந்த்லி 15,000 to 18,000 சேலரி வாங்குறது ஈஸியாக தெரியலாம். ஆனால் ரூம், ரெண்ட், ஃபுட், ட்ராவல், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுன்னு எல்லாம் சேர்த்து பார்த்தா மந்த் முடிகிறதுக்குள்ளே சேலரி காலியாகிடும். செகண்ட் ரீசன் ஜாப் செக்யூரிட்டி. பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் கான்ட்ராக்ட் லேபருக்கு இருக்காது. சில பேருக்கு நாளைக்கு கான்ட்ராக்டில் முடிஞ்சிருமோ அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சில பேர் கம்பெனியில் மேன் பவர் ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் அப்படி நடக்காது, வேலை பிழிய தான் செய்வாங்க. இந்த ஃபியர் எப்போவுமே இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, சில நேரம் பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கான்ட்ராக்ட் லேபருக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போது நேச்சுரலி மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரலாம் சில பேருக்கு, நானும் அதே வேலை தானே பண்ணுறேன், அதுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நான் ஷாப் ஃப்ளோரில் ஹீட் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், டார்கெட் ப்ரெஷர் இருக்கும், சில டைம் ஓவர் டைம் பண்ண சொல்லுவாங்க. 8 hours ஒர்க்குக்கு சில நாள் 10 or 12 hours எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்துருக்கேன். ஃபிசிக்கலாக டயர்டாகிடும், மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. மேலே ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது. இதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் போய் கான்ட்ராக்ட் லேபராக ஜாயின் பண்ணி இன்னும் அதே நிலைமையில் இருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு க்ரோத். இதுதான் ரொம்ப முக்கியம். 1 year கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப இழுத்தடிப்பாங்க. 2 years 3 years அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் இருக்கும். அப்புறம் என்ன, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அதனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்னோட சஜஷன் நான் சொல்ல வருவேன். உங்களுக்கு என்ன ஸ்கில், எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ஐடி செக்டரில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இதிலே தான் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கில்ஸ், ஸோ குவாலிட்டி, ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், எஸ்கியூஎல், பவர் பிஐ, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நீங்கள் தனியாக வேறு ஹை பேயிங் ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லணும். எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் மோசம்னு சொல்லலை, நல்ல கம்பெனிஸும் இருக்குது, எம்ப்ளாயீஸுக்கு நல்லா பார்த்துக்கிற கம்பெனிஸும் இருக்குது, க்ரோத் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்குது. ஆனால் சில கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள் இப்போது கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜாப் உங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. இது உங்கள் ஜேர்னியை ஒரு ஸ்டெப் மட்டும்தான். சேலரி கம்மியாக இருக்கலாம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். உங்களோட ஃப்யூச்சர் ஏஐ போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஸ்கில்ஸ் தான் டிசைட் பண்ணும். வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கெரியர் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.